गीते चैप्टर 11 पदम 40 नमः पुरस्तात् अथ पृष्ठस्ते नमोस्तुते सर्वत एव सर्व अनन्तवीर्यामित विक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोसि सर्वः நமஹ வணங்குகின்றேன். புரஸ்தாத் முன்னிருந்து அத மேலும் பிருஷ்டத்தக பின்னிருந்து தே உம்மை நமஹ அஸ்து நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். தே உமக்கு சர்வத்தக எல்லா திக்குகளிலிருந்தும் ஏவ உண்மையில் சர்வ ஏனெனில் நீரே எல்லாம் அனந்த வீரிய எல்லையற்ற சக்தி அமித விக்ரமக எல்லையற்ற வலிமை துவம் நீர் சர்வம் எல்லாம் சமாப்னோஷி நிறைகின்றீர் தத்தக எனவே அசி நீங்களே சர்வக எல்லாம் முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளிலும் இருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே, தாங்கள் எங்கும் பரவியிருப்பதால் நீரே எல்லாம். இதன் பொருளுரை தனது நண்பரான கிருஷ்ணரின் மீதான அன்பு பரவசத்தினால் அர்ஜுனன் அவருக்கு எல்லா திக்குகளிலிருந்தும் வணக்கம் செலுத்துகிறான். எல்லா சக்திகள் மற்றும் வலிமைகளுக்கு எஜமானராகவும் போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா மாவீரர்களை விடவும் உயர்ந்தவராகவும் கிருஷ்ணரை அவன் ஏற்றுக்கொள்கிறான். விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. யோயம் தவா கதோ தேவ சமீபம் தேவதாகணஹ சத்வம் ஏவ ஜகத் ஸ்ரஷ்டா யதஹ சர்வகதோ பவான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு முன் வருபவர் யாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அவர் தங்களால் படைக்கப்பட்டவரே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.